இது என்னால் வந்து நான் இந்த தயாரிப்பாளர் என்ற ஜாதி தனி ஜாதி எங்களுக்கு. ஏன்னா நான் டைரக்டராக இருந்திருக்கேன், எக்ஸிபியூட்டராக இருந்திருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால் தயாரிப்பாளர் கேஆர்ன்றது ஒன்று இருக்குது. அது எப்படி வருதுன்னா தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான் எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கேன்றது என்னுடைய உறுப்பினர்களுக்கு தெரியும். அதனால் என்ன தயாரிப்பாளர்ன்றது ஒரு ஜாதி. அதே போல தான் என்னை எதிர்த்து நிற்கும் விஷால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நடிகர் ஜாதி. அவர் வந்து தயாரிப்பாளர்னு சொல்ல முடியாது. அதுதான் நாங்கள் ஏன் வந்து மறுக்கிறோன்னு சொன்னால் அந்த சங்கத்தில் இருந்து ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு செயலாளராக இங்கே தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் தலைவர் ஆகணும்னு நினைச்சால் எங்கள் பிரச்சனை இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த நடிகை பிரச்சனையை விஷால் தலைவராக இருந்தால் எப்படி தீர்ப்பார், நாங்கள் தலைவராக இருந்தால் எப்படி தீர்ப்பார்ன்றது நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஸோ நடிகர் பிரச்சனை நடிகர் சங்கத்தில் தான் தீர்க்க முடியும், தயாரிப்பாளர் சங்க பிரச்சனை தயாரிப்பாளர் தான் தீர்க்க முடியுன்றது தான் அங்கே இருக்கிற வந்து நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஏதோ அவருக்கு வந்து ஒரு சில சங்கடம் நடந்திருக்கு, முந்தைய நிர்வாகத்தில் வந்து சில தவறுகள் நடந்திருக்கு. நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா நாங்கள் இல்லை, அது சம்மந்தப்பட்டவங்க வேறு. அவர் இப்போ வந்து அந்த பதவியில் நிற்காமல் அவர் ஒரு அணியை உருவாக்கியிருக்கார். ஸோ அப்படி இருந்து அந்த ஒரு கோபத்தினால வந்து விஷால் வந்து தலைவராக வந்தால் என்ன நடக்குன்னு சொன்னால் விஷால் வந்த பிறகு அந்த அணியில் உள்ள சில பேர் வந்து யார் யார் இவருக்கு பாதகம் உருவாக்குனாங்களோ அந்த உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கினாங்களோ அவர் பதவிக்கு வந்த உடனே இவங்கள நீக்குவார். இவங்களுக்கு பதவிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள திரும்ப நீக்குவாங்க. அப்போ சங்கத்தினுடைய வளர்ச்சி என்ன ஆகுது? ஸோ இது நாங்கள் சிந்தித்து தான் எங்களுடைய எஸ்ஏசி அவர்கள் வந்து நாங்களாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் 6 பேர் நிற்கிறோம், நாங்கள் 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து எஸ்ஏசி அவர்கள் தான். ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம். ஏன்னா இது வந்து அபாயமான ஒரு சூழ்நிலையில் வந்து எப்போ இல்லாத ஒரு ஆசை வந்து நடிகர் சங்கத்தில் நடிகர்கள் மட்டும் இல்லாமல் டைரக்டர்களும் அதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ நடிகர்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு வந்து எங்கே வாய்ப்பு இருக்கும்? இங்கே சங்கத்துக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட வாரத்தில் 3 நாள் தூக்கம் இல்லாமல் நாங்கள் அந்த லேபிலையோ இல்லை கியூபில் போய் உட்காந்துருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ மொட்டை சிவா கிட்ட சிவா விசாரிச்சுன்னா அவ்வளோ ப்ராப்ளங்கள் அதில். ஸோ இப்படி இருக்கும்போது நடிகர்களுக்கு நடிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து நேரம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த சிந்தனைக்கு வந்தாங்க, எந்த கோபத்தினால வந்தாங்க எங்களுக்கு புரியல. ஆக ஒரு நண்பராக நாங்கள் சீனியர்ன்றதுனால விஷாலை வந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. காரணம் ஜிகே ரெட்டி, அவங்க அப்பா ஜிகே ரெட்டி அவர்கள் முதல் சினிமாவுக்கு வரும்போது கர்நாடகாவில் வந்து ஒரு படத்தை பார்த்து அவர் தமிழில் வந்து ஜாடிக்கேற்ற முடியும்னு ஒரு படத்தை கொண்டு வந்து முதல்ல என்னை சந்தித்தார். அப்போ அவருக்கு வந்து எனக்கு வியாபாரம் இங்கே தெரியல கேர், நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், எல்லோரும் உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நான் அதுக்கு ரிஸ்க் எடுத்து 5 ஏரியாவை வந்து நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணி அவருக்கு வந்து அப்போத்துலேருந்து நான் நெருக்கமாக ஃப்ரெண்டாக இருந்தோம். அப்படி விஷால் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 10-12 வயசு இருக்கும்போதெல்லாம் மாடியில் விளையாடிட்டு இருந்தவர். ஆனால் விஷால் வந்து எங்களெல்லாம் எதிர்த்து நிற்பார்ன்றது நான் எதிர்பார்க்கல, சந்தோஷமான விஷயம். ஆனால் என்னுடைய அனுபவத்துக்கு விஷாலை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நல்ல எனர்ஜி நல்ல எதிர்காலம் உள்ள ஒரு நடிகரை யாரோ அவங்களுக்குள்ளேயே சூழ்ச்சி பண்ணி அவர் எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கொம்பு செய்வாங்களா என்னன்றது எனக்கு புரியல அர்த்தம். எதுக்காக அவர் எந்த காரணத்துக்காக வர்றார், அவருடைய நோக்கம் என்ன? இப்போ என்னுடைய நோக்கம் நான் வளர்த்த சங்கத்தை நான் காப்பாற்றியே ஆகணுன்றது தான் என்னுடைய ஒரே நோக்கம், எனக்கு அஜெண்டா இருக்குது. ஆனால் அவருடைய நோக்கம் என்னன்றது இது ஒன்றும் சொல்லலை. அவர் சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறார், நான் வரேன் சில நல்லது பண்ணுறேன், நல்லது பண்ணலன்னு சொன்னால் நான் 1 வருஷத்தில் ரிலீஸ். இது வந்து அது இயலாமை, நீ அது சொல்லக்கூடாது. நான் வந்து டைரக்டர்ஸு ஆர்டிஸ்ட் எல்லோரும் நாங்கள் இறங்குறோம், களத்தில் இறங்கி ப்ரொடியூசர்களை காப்பாற்றுறோம். ஆனால் 2 வருஷம் நாங்கள் எந்த ஷூட்டிங்கிலும் நடிக்க மாட்டோம், டைரக்ஷனும் பண்ண மாட்டோம்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை வரும். நான் 1 வருஷம் செய்யலை, என்ன நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் அது வந்து சுயநலம் இயலாமை. அதுதான் நான் வேண்டாம்னு சொல்கிறது. இது வந்து தயவுசெய்து ஒரு விளையாட்டுக்காக, ஏன்னா ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை என்ற படத்தில் நடிச்சிருக்காரு, அந்த மாதிரி இந்த டைட்டிலுக்காக நீங்கள் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தயவுசெய்து இந்த விளையாட்டு வேண்டாம். ஏன்னா நாங்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இந்த இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்குது. ஏன்னா சினிமான்றது வந்து ஒரு தனி இது, அது வந்து ப்ரொடியூசர் அமைப்பு இருந்தால் தான் நீங்கள் எல்லாம் வந்து கிளை மரம்னு சொன்னால் ப்ரொடியூசர் அமைப்பு தான். அதுக்கப்புறம் நடிகர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள், எக்ஸிபியூட்டர்கள், தொழிலாளர்கள். இவர் இருக்கார் இங்கே மோகன் காந்திராமன், அவருக்கு தெரியும். ஸோ இத்தனையும் பேசக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொன்னால் அது தயாரிப்பாளர் சங்கம் தான் பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு ரிஸ்கான ஒரு இது எடுத்துக்கிட்டு வந்து
அவங்களுடைய ஏன்னா அந்த இமேஜ் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வெளியில் பப்ளிக்கில் பார்க்கும்போது விஷால் வராரு, பைக்கில் போகிறாரு, இதெல்லாம் வந்து நீங்கள் போங்க, நீங்கள் ஜல்லிக்கட்டு இருக்குது அங்கே போய் பண்ணுங்கள், மற்ற விஷயங்கள் பண்ணுங்கள். இந்த ப்ரொடியூசர் அமைப்பு வந்து உங்களை காப்பாற்றின அமைப்பு. ஏன்னா எம்ஜிஆர் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகர் இல்லை, அவரே வந்து தயாரிப்பாளர்களை பார்த்தா முதலாளின்னு தான் சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் அந்த மரியாதை இருந்தது. தயவுசெய்து அந்த மரியாதையை காப்பாற்றணும். உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இது வந்து அபாயகரமாக முடியும். எங்கள் அணிக்கு வந்து நிச்சயம் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, அது சந்தேகமே கிடையாது. நாங்கள் எங்கள் அணி நிச்சயம் ஜெயிக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல கூப்பிடாமையே நான் வந்தேன்னு சொன்னார் எஸ்எஸ்சி. ஸோ நாங்கள் கூப்பிடாமே அட்டன் பண்ணக்கூடிய ஒரு அணி. ஸோ நிச்சயமாக நாங்கள் ஜெயிப்போம். கூப்பிட்டு தான் நாங்கள் வரணுன்றது கிடையாது. காரணம் எங்களுக்கு அந்த மனிதநேயம், சினிமாவை நேசிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மரியாதை தேவையில்லை, இன்விடேஷனில் பேர் இருந்தால் தான் வரணும்னு.